ஷென்பா, ஏதோ யோசனையா இருக்க. உன் ஆளை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டோன்னு ஃபீல் பண்றியா? சாச்சா, அவன் ஒண்ணு என் ஆள் இல்ல. என்ன சொல்ற நீ? பின் என்ன பியூலா, நான் என்ன செந்தில உருகி உருகி லவ் பண்றேனா என்ன? அவன் வந்தாலே எரிச்சலா இருக்கு. இருந்தாலும் அப்பா சொன்ன வார்த்தையெல்லாம் மனசுல அப்படியே இருக்கு. அதனால செந்தில பெருசா தூக்கி எறிஞ்சு பேச முடியல. அவன் கூட அப்பப்ப கேட்பான், ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கேன்னு. நம்ம அவனை அம்போன்னு விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டோமே, இப்ப அவன் என்ன செய்வான்? உன்னையும் என்னையும் நல்லா திட்டுவான். இந்த மாதிரி நம்ம பண்றது செகண்ட் டைம் இல்லையா? கண்டபடி திட்டிக்கிட்டே போவான். விடு விடு, திட்டிட்டு போட்டோம். இந்த ஆம்பளைங்க என்னைக்குதான் பொம்பளைங்களை திட்டாம இருந்திருக்காங்க. எனக்கு இப்போ அவ மூச்சு எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏற்கனவே ஒரு டைப்பா இருப்பா, இப்ப இன்னும் கொடுமையா இருக்கு அவன் மூஞ்சி. ஆக்சுவலி என் மனசுல நீ சொன்ன போலீஸ் ஸ்டேஷன் மேட்டர் தான் ஓடிட்டு இருக்க பியூலா. நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஷென்பா. என்ன சொல்ற? பொதுவா நான் என்ன செஞ்சாலும் நான் செய்யற காரியத்தோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு யோசிச்சுதான் செய்வேன். சோ ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் அது ஏன்டா செஞ்சோன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சுதானே பண்றோம். பட் இந்த போலீஸ் ஸ்டேஷன் விஷயம் என்னை வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. இது பண்ணிருக்க வேண்டாமோ, அவசரப்பட்டுட்டேனோ தோணுச்சு. நான் முதலே இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். நீ பொதுவா எதுக்கு வம்பன்னு எண்ணத்துல சொல்ற ஷென்பா? நான் அந்த மாதிரி பேசல. பட் சாரு மேமோட பையன் இன்வால்வ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் மேம் கிட்ட சொல்லி அவனை கண்டிக்க சொல்லியிருப்பேன். இப்போ என்னன்னா, அவங்களுக்கு அனாவசியமா நான் தர்ம சங்கடம் கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல உன் புருஷனும் பிள்ளையோட ஹாஸ்டல்ல தங்கியிருக்கவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கன்னு மேம பார்த்து அந்த ஆளு கேட்டான். பையனும் அம்மாவை பார்த்து முறைக்கிறான். எனக்கு அது பார்த்து ரொம்ப சங்கடமா போச்சு. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நம்மளும் ஒரு சிக்கலை கொடுத்துட்டோமேன்னு ரொம்ப சங்கடமா போச்சு ஷென்பா. கவலைப்படாத பியூலா, மேடத்துக்கு உன்னை பத்தியும் தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் மகனை பத்தியும் தெரியும். அதனால இப்போ உன் மேல அவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது. ஒருவேளை அவங்க மேல வருத்தப்பட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஷென்பா. ரொம்ப அசிங்கமா போச்சுமா. முதல்ல உங்க அம்மா போய் என்ன ஸ்டேஷன்ல நிக்க வச்சா, இப்போ உங்க அம்மா நடத்துற ஹாஸ்டல்ல இருக்கிறவ உன் தம்பிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சிட்டா. ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு உங்க அம்மாவை நீ கேட்க கூடாதமா? அப்பா, உங்களுக்கு அம்மாவுக்கும் நடக்கிற தகராறுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணணும்னா நான் குடும்பமே நடத்த முடியாதுப்பா. காலம் பூரா உங்க பஞ்சாயத்து தான் நான் பார்க்கணும். அட என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ நம்ம குடும்பத்துல ஒருத்தி இல்லையா? உன் தம்பிக்கு வந்த அவமானம் உனக்கு வந்த அவமானம் இல்லையா? அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க, உனக்கு ரத்தம் கொதிக்கலையா? ஆமா, இதுக்கெல்லாம் ரத்தம் கொதிச்சு கொந்தளிச்சிட்டு இருந்தா நான் என்னைக்கும் என் ரத்த கொலையெல்லாம் வெடிச்சு கோமால படுத்திருக்க வேண்டியதுதான். ஏன்பா, என்னைக்காவது இந்த மாதிரி எஸ்கு புஸ்கா நடந்தா கொந்தளிக்கலாம். ரெகுலராவே இப்படிதானப்பா நடக்குது. ஏன்பா, சூர்யா பண்ண வேலை என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் பண்ண வேலைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்காம வேற என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்கப்பா, நீங்க முதல்ல சூர்யாவை கண்டிச்சு வைங்க, புரியுதா? அப்ப நான் அப்புறம் பேசுறேன். என்ன நிவி, மாமா என்ன சொல்றாரு? இல்ல அப்பா சும்மா தான் பேசினாரு. சும்மா பேசினாரா? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் சூர்யா அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பத்திலாம் எதுக்கு பேசுறீங்க? ஏதோ நடந்திருக்கு, ஆனா நீ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிற இல்ல? இல்லைங்க. என்னன்னு சொல்லு. அப்படியே எதுவும் இல்ல. என்னப்பா, என்ன விஷயம்? இவ வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்துக்குன்னு நினைக்கிறேம்மா. இவளோட தம்பி சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். இவங்க அப்பா போன் பண்ணி இவள்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இவளும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு பேசிட்டு இருந்தா. என்னன்னு கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ, என்னங்க என்னங்க? என்ன பத்மா, என்னாச்சு? ஏன் கத்துற? என்ன விஷயம்? என்னன்னு தெரியாம தானே கத்துறேன். என்னன்னு நீங்களே கேளுங்க. அவங்க அப்பா கிட்ட பேசினாளா? ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் பேசிட்டாங்களா அப்பாவும் மகளும். கார்த்திக் என்ன விஷயம்னு கேட்டா இவ சொல்லாம மழுப்புறாளா? புருஷங்கார கேட்டா பொண்டாட்டிக்கார விஷயத்த சொல்லுமா வேண்டாமா? ஆமாமா, கண்டிப்பா சொல்லணும். ஏய், என்னன்னு கேள்றா? கேக்குறோம்ல, சொல்லு. அது சூர்யா ஏதோ சின்ன பிரச்சனையில மாட்டிருக்கான். அதான் போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க. இப்ப விட்டுட்டாங்க. அதான் அப்பா போன்ல சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ, இவங்க குடும்பத்தால நம்ம மானமே போதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னத்த விசாரிச்சீங்க பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நாறுது. ஏமா, என்ன ஏதாவது திருட்டு கேஸா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல. சொல்லி தொலைய, ஏன் மென்னு முழுங்குற? போன மானம் எப்படியே போயிடுச்சு. அது திருட்டு கேஸ்ல போனா சீட்டிங் கேஸ்ல போனா? சீட்டிங்லாம் இல்ல, ஈவ் டீசிங். என்ன பண்ணானா? ஒரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டானா. சுத்தம்.
அப்பா சொத்துக்கு அலையறாரு, பையன் சொகத்துக்கு அலையறான். அம்மா காரி யாரோ எக்கடா கட்டி போங்கன்னு தனியா போய் உட்காந்துருக்கா. பொண்ணை நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்க. நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணவங்க. ஏமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மாறி மாறி ஒவ்வொருத்தங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிறாங்க. முதல்ல உங்க அப்பா போய் உட்கார்ந்தாரு, இப்போ உன் தம்பி போய் உட்காந்துருக்கான். அடுத்து யாரு? ஏனிவே இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம். உங்க அம்மா ஏன் என்னன்னு இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்க பாட்டுக்கு எனக்கு என்ன உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, அம்மாவோட ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு தான் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் காரணம். அம்மாக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. உங்க அம்மா அவ்வளவு ஒண்ணும் பண்ணலையா? அது தெரியல. என்னங்க, இது சரியா வராது. இப்படியே நடந்துகிட்டு இருந்தா நம்ம மான மரியாதை என்ன வருது? கேக்குறவங்க நம்மளெல்லாம் அசிங்கமா கேட்பாங்க. முதல்ல இவங்க அப்பா வர சொல்லி கண்டிஷனா பேசுங்க. ஒரு காரு கிட்ட வாங்கி தர வக்கில்ல, இதுல நம்ம கௌரவத்தையும் சேர்த்து கெடுத்துருவாங்க போல இருக்கு. ஆமாம்மா, முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் போட்டு என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க மாமா, சொல்லிடுறேன். இப்பவே போன் போட்டு சொல்லு. பெத்தவள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா மனசு கஷ்டமா தாமா இருக்கும். இதெல்லாம் கிரக கோளாறுமா? கிரக கோளாறு இல்ல செல்வி, இதெல்லாம் புத்தி கோளாறு. சூர்யாவுக்கு தான் பண்ணது தப்புன்னு கூட தோணல பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சர்வ சாதாரணமா என்கிட்டயே கேக்குறான். ஒரு பொண்ணு கைய அவ சம்மதம் இல்லாம புடிச்சு இழுக்கிறதுங்கிறது அவனுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியுது. அவங்க அப்பாவும் அவன் பண்ணதுல என்ன தப்புன்னு என்ன கேக்குறாரு. அவன் பண்ண தப்ப சப்போர்ட் பண்ணா அவன் இன்னும் கெட்டு போயிடுவான்னு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதுக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அவருக்கு. அவ்வளவுதான். பிள்ளைங்க எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல அவருக்கு. இந்தங்கம்மா. நிவி, எப்படி இருக்கேம்மா? நல்லா இல்ல. என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? உனக்குதான் பெத்த பிள்ளைங்களை விட மத்தவங்க தானே பெருசா போயிட்டாங்க. நிவி, நீ புரியாம பேசுற. உன்னை பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சதுனால தான் நான் பேசுறேன். ஊர்ல இருக்கிறவெல்லாம் உன் பிள்ளைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பா. நீயும் ஆமானு போய் பெத்த பிள்ளைய போய் அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தவளை போய் கொஞ்சிட்டு வருவியா? இத பாரு நிவி, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. உன் தம்பி என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணா? கொலையா இல்ல கற்பழிப்பா? ஒரு பொண்ண காதலிச்சிருக்கான், அவகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு அவ கையை பிடிச்சு இழுத்துட்டான், அவ்வளவுதானே. அதுக்கு என்னமோ உன் ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு அலப்பி அவ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறா. நீ அவளை கண்டிச்சு ஹாஸ்டல்ல இருந்து வெளியில தள்ளுறத விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போய் தம்பி அடிச்சு அப்பா கூட போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க. ச்சீ, நீ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? எங்களை பத்திலாம் நீ நினைச்சே பார்க்க மாட்டியா? இப்போ இந்த விஷயம் என் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்து சிரிப்பா சிரிக்கிறாங்க. நடத்துமா, நடத்து. யோர் லைஃப் யோர் ரைட்ஸ். நாங்கெல்லாம் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, உனக்கு என்ன? நிவி, என்னாச்சுங்கம்மா? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்க. மேம், என்னாச்சு செல்விகா? மறுபடியும் மூர்த்தி சார் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அதெல்லாம் இல்லம்மா. அம்மாவோட பொண்ணு போன் பண்ணுச்சு. என்ன பேசுன்னு தெரியல. என்ன மேம், போலீஸ் ஸ்டேஷன் மேட்ரா? நான் போய் சூர்யாவை கண்டிச்சது தப்பா? நான் உன்னைதான் கண்டிச்சிருக்கணுமா? எனக்கு பிள்ளைங்க மேல அக்கறையே இல்லையா? நான் மட்டும் வாழணும்னு நினைக்கிறேனா? பிள்ளைங்க செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு கவலையே இல்லையா?
என் பிள்ளைங்க இப்படி பேசுறத கேட்டு கேட்டு என் உணர்ச்சி எல்லாம் செத்து போச்சு. நீங்க நிவி கிட்டே நியாயத்தை கேட்டிருக்க வேண்டியதானே மேடம்? அவங்களும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து சொன்னா புரியாமலையா போயிடும்? புரியாதும்மா. என்ன பேச விட்டாதானே புரியும். என்ன பேச விட்டா புரிஞ்சிருமோன்னு அவசரமா போனை கட் பண்ணிட்டா. நான் திரும்ப கூப்பிட்டேன், போனை எடுக்க மாட்டேங்கிறா. புரியாம இருக்கிறதா சொர்க்கம்னு நினைக்கிறா போல இருக்கு. எல்லா விஷயத்திலையும் அவங்க அப்பா மாதிரியே 2 பேருமே யோசிக்கிறாங்க. நிவியாவது பரவாயில்ல, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து விலகி வேற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டா. ஆனா இந்த சூர்யாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா. ம். அம்மா, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. வெளியூர் போனியாமே, சொல்லுதாங்க. அது வந்துமா, யாருமா சொன்னாங்க? யாரோ. இங்க பாரு, அது இதுன்னு எதையாவது சொல்லி பேச்ச மாத்தாம நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. போனியா இல்லையா? போனேம்மா. அது என்ன என்கிட்ட கூட சொல்லாத அப்படி ஒரு ரகசியம்? யார பாக்கடி போன? மாப்பிள்ள பார்க்க போனியா? மா, சும்மா ஏதாவது ஆத்திரத்துல உளராத. என்னடி ரொம்ப பேசுற? சம்பாதிக்க ஒரு திமிர்ல பேசுதியா? ஐயோ அம்மா, மேல பேசிக்கிட்டே போகாத. எங்க மேடம்க்கு ஒரு பிரச்சனை, அதை சரி பண்றதுக்காக தான் போனேன். நான் மட்டும் தனியா போகல, என் கூட தங்கியிருக்கிற பியூலாவும் நானும் சேர்ந்து தான் அங்க போனோம். நிலைமை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? யாரோ சொன்னாங்கன்னு அதை கேட்டுட்டு ஆடுற. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நான் வேலையை விட்டுட்டு திரும்பி வந்துடுறேன். என்னம்மா, எதுக்கு எது பேசணும்னு விவசாய இல்லையா? உனக்கு என்ன வயசாச்சு நீ அவங்க பிரச்சனை தீக்க போன? அவங்க பிரச்சனை தீக்க போய் நமக்கு ஏதாவது பிரச்சனையானா அம்மாவால தாங்க முடியுமா? ஆமா, யார் இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது? மைனி தான் சொன்னாங்க. என்ன திடீர்னு வந்து என் மேல சட்டியா பாசம் பொங்கி வழியுது? அவங்க கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டாங்களாம். நிக்க முடியலையா, நடக்க முடியலையா, சமைக்க முடியலையா. அதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பதான் இதையும் சொன்னாங்க. என்னமா அங்க? வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியலையா, கொஞ்சம் செண்பகாவை ஒத்தாசைக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அவ்வளோ சொல்லும்போது எப்படி நான் மாட்டேங்கிறது? அதுவும் அண்ணாச்சி வர கேக்குறாங்க. சரி வர சொல்றேன்னு சொல்லிட்டேன். உனக்கு ஏதாவது இருக்காமா? அந்த வீட்ல ஒரு நாள் சாப்பாடு கூட போடாம என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்புன அந்த அத்தை, இப்ப மட்டும் நாங்க போகணுமாமா? என்னால போக முடியாது. ரசதி அப்படிலாம் சொல்லாதம்மா. அம்மா சரின்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட கேட்காம ஊருக்கு போனதுக்கு திட்டினியே, என்கிட்ட கேட்காம நீ எப்படி சரின்னு சொன்னமா? அப்படிலாம் பார்க்க முடியுமாமா? நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க தான் அந்த ஊர்ல கண்ணு கெட்டின தூரத்துல சொந்தம்னு சொல்லிக்க இருக்காங்க. நாம ரோஷம் பாராட்டிக்கிட்டு இன்னைக்கு போகலைன்னா நாளைக்கு அவங்களும் அதே மாதிரி தானே நடந்துக்குவாங்க. உங்க அத்தைக்காரி சரியில்லைன்னு தெரியாமல நான் உன்னை அங்க போக சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். போயிட்டு வாமா, உங்க மாமாக்காக போயிட்டு வாமா. நானும் மாமா முகத்துக்காக தான் பாக்குறேம்மா. சரி, அப்ப நாளைக்கு போறியா? சரிம்மா. யார் செண்பகா? அம்மாவா? ஆமா மேடம், அத்தை கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாங்களாம். ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா, அதான் கால் சரியாகிற வரைக்கும் போய் துணைக்கிறேன்னு சொல்றாங்க. உங்க அத்தைக்கா? யாரு இங்க வந்து கத்துனாளே அந்த ராட்சசி, அவளுக்கா? உங்க அம்மாக்கு என்ன பைத்தியமா? அவளுக்கு போய் ஒத்தாசை பண்ணுன்னு அனுப்புறாங்க. உன்னை விட அப்ராணியா இருப்பாங்க போல இருக்கு உங்க அம்மா. இத்தனை நாள் நீ என்ன ஆனேன்னு அந்த பொம்பளை கவலைப்படல, இப்ப என்னவா அவளுக்கு? எவ்வளவு சுயநலமா இருக்கா பாரவா. அத புரிஞ்சுக்காம உங்க அம்மாவும் அங்க போன்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ போகாத. உங்க அம்மாவுக்கு நல்லா எடுத்து சொல்லு. என்ன?